பார்த்தா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வருது. என்ன ப்ரோ போய் அழகு. ஹாய். ஒன்றும் இல்லை, பல்லு வலி பயங்கரமாக இருக்குது. சரிங்களா, அதனால தான் லைவ் கட் பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருக்கேன். பேச மட்டும். லக்ஷ்மி கடாச்சமாக இருக்கண்ணா, ரொம்ப நன்றி. என்ன சாப்பிட்டீங்க ப்ரோ நீங்கள்? செல்வி சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் சிஸ்டர், நீங்கள் சாப்பிட்டீங்களா? இட்லி சாம்பாரா? நான் இட்லி உப்புமா செஞ்சு சாப்பிட்டேங்க. பல்லு வலி அதிகமாக வர்றதுக்கு காரணமே அதுதான். ஏன்னு கேட்டிங்கன்னா, உப்புமா தாளிக்கும் போது கடலைப்பருப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை கொஞ்சம் சேர்த்து போட்டு தாளித்து வச்சுட்டாங்க. அது கடிக்கும்போது எச்சா பல்லு வலி எடுத்துக்கிச்சு. செல்வி எந்த ஊர் நீங்கள்? எப்படி இருக்கீங்க? நான் திண்டுக்கல்ப்பா. நீங்கள்? என்னோடய சொந்த ஊர் திண்டுக்கல் தான் நான். சரியா, பிள்ளைகளுக்கெல்லாம் லீவ் விட்டாலே நாங்கள் சொந்த ஊருக்கு வந்துடுவோம். வேளாங்கண்ணியா? சூப்பருங்க சிஸ்டர். ஒரு 1 வீக் முன்னாடி தான் என் ஹஸ்பண்டு, என் தம்பி பசங்க, தம்பி ஃபேமிலிஸ் எல்லாருமே வேளாங்கண்ணி வந்திருந்தாங்க. ஒரு நாள் வந்து அங்கே ஸ்டே பண்ணிட்டு தான் வந்தாங்க. நான் வந்திருக்கேன் சிஸ்டர் வேளாங்கண்ணிக்கு. வந்து வேளாங்கண்ணி மாதாவை பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். என்ன நேரில் பார்த்த மாதிரி இருக்கா? ரொம்ப நன்றி சிஸ்டர். எங்கே பார்த்தீங்க? நான் வேளாங்கண்ணிக்கு வந்திருக்கேன். பட்டு ஒரே ஒரு நாள் நைட்டு மட்டும் நாங்கள் ஃபேமிலி 2 ஃபேமிலியாக வந்திருந்தோம். ஒரு நாள் நைட்டு அங்கே தங்கியிருந்து மாதா கோயிலில் சாமி கும்பிட்டு கடலில் நல்லா குளித்து ஆட்டம் போட்டுட்டு வந்துட்டோம். இப்போ கூட கடலில் குளிக்கிறதுக்கு ஏதோ ஒரு பூச்சி ஒன்று இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அது கையை போட்டு கடிச்சிருமா. எங்கள் தம்பி பையன் கூட கையில் கடி வாங்கிட்டு வந்திருந்தான். எங்கேயோ மீட் பண்ணியிருக்கோமா? ஓகே ஓகே, ரொம்ப நன்றி. ஒரு வேளை உலகத்தில் 7 பேர் இருக்கான்னு சொல்கிறாங்க இல்லையா, அதில் ஒருத்தரை எங்கேயாவது பார்த்துருப்பீங்க சிஸ்டர். ஜல்லி பூச்சி தான்.